ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப சுலபமான முறையில் இடியாப்பமும் அதுக்கு கூடவே தேங்காய் பால் அப்புறமா முட்டை குருமா தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வாங்க நம்ம குருமாக்கு ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. பட்டை 2, கிராம்பு 2, 2 ஏலக்காய், 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். கூடவே இப்போது கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இது கூடவே பச்சை மிளகா 3 சேர்த்துக்கலாங்க. இதை நல்லா கலந்து விட்டுடலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வந்துட்டோம். இது கூடவே கட் பண்ணி தக்காளி 2 சேர்த்துக்கலாம். 2 தக்காளியை பொடியாக கட் பண்ணி இது கூடவே சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. அப்போ தான் சீக்கிரமாக வதங்கி வரும். இது கொஞ்சம் வதங்கி வந்ததுக்கப்புறம் தட்டி வச்சுருக்க இஞ்சி பூண்டு இதில் சேர்த்துடலாம். இப்போ காரத்துக்கு நம்ம குழம்பு மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இதில் கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுடலாம். இது பச்சை ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு கொஞ்சமாக கொதிச்சு வந்தால் போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். ஒரு கப் தேங்காய் பால் அப்புறம் 1 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன் நான். இது கொதிச்சு வரட்டும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம முட்டை சேர்த்துக்கலாம். ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம உரிச்சு வச்சுருக்கோம்ல, வேக வச்சு அந்த முட்டையை இதில் சேர்த்துக்கலாம். கடைசியாக இதில் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. தேங்காய் பால் சேர்த்துக்கப்புறம் ரொம்ப கொதிக்க வேண்டாம். அவ்வளோதான், கொத்தமல்லி போட்டாச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இடியாப்பம் ரெடி பண்ணிடலாங்க. இடியாப்பத்துக்கு நான் ரேஷன் பச்சரிசி தான் எடுத்திருக்கேங்க. ஜஸ்ட்டு பச்சரிசி கழுவி காய வச்சு மாவு அரைச்சினது ஸ்டோர் பண்ணிக்கலாம், எதுவுமே ஆகாது. நான் 2 கப்பு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். இப்போ இந்த மாவுலேயே நம்ம சால்ட் போட்டு கலந்து விட்டுடலாம். அரை டேபிள் ஸ்பூன் சால்ட் போட்டு நல்லா கலந்துடலாம். ஃபஸ்ட்டு இது கலந்ததுக்கப்புறம் நம்ம நல்லா கொதிக்க வச்சுருக்க தண்ணியை, சூடான தண்ணி இதில் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாகவே சேர்த்து கலந்து இந்த அளவுக்கு வரணுங்க. பார்த்தீங்களன்னா கைக்கு ஒட்டாமல், எண்ணெய்லாம் எதுவுமே சேர்க்க கிடையாது, இந்த மாதிரி வரணும். நீங்கள் அச்சில் போடுற அளவு கையில் பிடிச்சி பாருங்கள். பாருங்கள், இதை நம்ம எடுத்து இப்போ பிடிச்சி பார்த்தா நல்லா அச்சில் போடுற அளவுக்கு பதமாக வந்திருக்கு. நான் பார்த்தீங்கன்னா முறுக்கு குழாயில் சிறு ஹோல்ஸ் இருக்குது, அதில் போட்டு தான் இடியாப்பம் ரெடி பண்ணியிருக்கேன். நம்ம எண்ணெய்லாம் எதுவுமே சேர்க்கலைங்க, ரொம்ப சாஃப்டாக வரும் இடியாப்பம். இதை நம்ம இட்லி பிளேட்டில் இப்போது சுற்றி விட்டுக்கலாம். பார்த்தீங்களா நல்லா சாஃப்டாக இடியாப்பம் சின்ன சின்னதாக நமக்கு எவ்வளோ சைஸ் தேவை அந்த ஏற்ற மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். இதே மாதிரி இன்னொரு பிளேட்டும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நம்ம 2 கப் பச்சரிசி மாவு எடுத்துக்கு 4 பிளேட் வந்துட்டு நமக்கு இடியாப்பம் ரெடி ஆகிடும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் நல்லா வருது. இதை நம்ம ரொம்ப வேக வைக்க தேவையில்லை, ஆல்ரெடி சுடு தண்ணி போட்டு தான் பிசைஞ்சு வச்சுருக்கோம். பாருங்கள், நம்மளோட இடியாப்பம் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம இப்போ இட்லி பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். 5 மினிட்ஸ் வெந்து வரட்டுங்க. நம்ம அதுக்குள்ளே இப்போது தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கலாம். தேங்காய், வெல்லம், ஏலக்காய் போட்டு அரைச்சி இந்த மாதிரி வடிகட்டி எடுத்திருக்கேன்.
நம்மளோட தேங்காய் பால் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட இடியாப்பம் பார்த்திங்கன்னா எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். 5 மினிட்ஸ் வெந்தாலே போதும். இப்போ நம்ம ரெடி பண்ண இடியாப்பம், முட்டை குருமா, அப்புறமா தேங்காய் பால் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்யூ.